வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வானதி அக்காவை நேர்காணல் எடுத்திருக்காரு. அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி தனி இயக்கம் தொடங்கியிருக்காருல்ல, அதை பற்றி தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. அக்கா சில விஷயங்களை ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அக்காவுடைய பதில்களை கேட்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது. அண்ணாமலை தனி இயக்கம் தொடங்கினதுனால தமிழக பாஜக தரைமட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலையை சக்தி வாய்ந்த தலைவர் அப்படின்னு வானதி அக்கா சொல்லியிருக்காங்க. பிஜேபியில் இருக்கும்போது அண்ணாமலையை நயினார் கும்பல் என்ன நினச்சாங்க தெரியுமா? வாரூமை வச்சு நடத்திட்டு வராரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அண்ணாமலை வெளியில் போனதுக்கப்புறம் தான் அவருடைய அருமை இந்த நயினார் கும்பலுக்கு புரியுது. ஏன்னா போனவர் தனியாக போல ஒட்டுமொத்த கட்சியையே கூட கொண்டு போயிட்டாரு. தமிழக பாஜக ஒட்டுமொத்த தொண்டர்களும் இப்போ அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்களே, இந்த இழப்பை இப்போ தான் தமிழக பாஜகவுடைய நயினார் கும்பல் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது அந்த நேர்காணலில் வானதி அக்கா சொல்கிறாங்க, கொங்கு பெல்ட்டில் மொத்தம் 3 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடச்சிச்சு. மொடக்குறிச்சி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு 3 தொகுதிகள். இந்த 3ல் எதில் வேணாலும் அண்ணாமலை போட்டியிடட்டும் அப்படின்னா கட்சி மேலிடம் சொன்னிச்சு. நான் ஆரம்பத்தில் மொடக்குறிச்சி, திருப்பூர் தெற்கில் தம்பியை போட்டியிட சொன்னேன். தம்பி மறுத்துட்டாரு. அதன் பிறகு பரவாயில்ல, கோவை வடக்கில் வேணாலும் போட்டியிடுங்க, நான் 8 மாதம் கோவை வடக்கில் எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல நீங்களே போட்டியிடுங்க, நான் கட்சி பணி பார்த்துக்கிறேன், பார்ட்டி ஒர்க்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் தம்பிக்கிட்ட சொன்னேன். அப்போயும் தம்பி ஒத்துக்கலை அப்படின்னு வானதி அக்கா சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து அண்ணாமலை மேலே ரெஸ்பெக்ட் இன்னும் கூடுது. அவர் 2 விஷயத்தை சொன்னாரா. ஒன்று, அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சுச்சுன்னா மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே ரிசைன் பண்ணார் அண்ணாமலை. ஒன்று. 2வது, பதவிக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். அந்த அதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு நான் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு பதவி கிடைக்குதுன்னா அந்த பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் போட்டியிடாமல் இருந்திருக்காரு. இது 2வது. இந்த 2 விஷயமும் மிகப்பெரிய விஷயங்கள். மாநில தலைவர் பதவியை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிகிறது சாதாரண விஷயம் இல்லை. போட்டியிட்டு இருந்தா கோவை வடக்கில் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் போட்டியிடலை. ஏன்? அவருடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருந்திருக்காரு. அண்ணாமலை மேலே ரெஸ்பெக்ட் கூடுதில்ல. அடுத்து வானதி அக்கா சொல்லியிருக்காங்க, அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் பல பேர் பாஜகவுடைய சில தலைவர்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. இதை அண்ணாமலை கிட்ட சொன்னதுக்கப்புறமும் அண்ணாமலை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வானதி அக்கா பேசியிருக்காங்க. அண்ணாமலை எங்கேயாவது அப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, திட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை. அவர் நேர்மையான அரசியல் பண்ணுங்க, யாரையுமே சோசியல் மீடியாவில் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுறவர். அதையும் தாண்டி அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் நயினார் கும்பலை திட்டுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அதை யோசிக்கணும்ல. KP ராமலிங்கம் அண்ணாமலையை ஃப்ராடுன்னு சொல்கிறாரு. அவர் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர். சாடிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ராமலிங்கம். அவர் மேலே பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நயினார் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்போது இதை என்கரேஜ் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். இந்த கோபம் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இருக்காதா? இப்போ கல்யாண்ராமன் ஒரு யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பேசியிருக்காரு தெரியுமா? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொண்டாட்டி பிள்ளைங்க ஜட்டி பேண்டு இதை தவிர மீது எல்லாமே நாங்கள் கொடுத்தது அண்ணாமலைக்கு அப்படின்னு கல்யாண்ராமன் பேசியிருக்காரு. எப்படிப்பட்ட திமிரான பேச்சு பார்த்தீங்களா? இதை பேசும்போது அதுக்கு எதிர்வினை வரதானே செய்யும். ஆடு அப்படின்னா அண்ணாமலையை சொல்கிறது, மோடியுடைய முதுகில் குத்திட்டாரு, துரோகி இப்படின்லாம் சொல்லும்போது அவருடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றதான் செய்வாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போதே பல்வேறு தருணங்களில் ஓரங்கட்டப்பட்டார். கல்யாண்ராமன் அப்பையிலிருந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த கல்யாண்ராமனோட நயினார் நாகேந்திரன் ஒன்றா நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. ஒரு கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அண்ணாமலை, அவரை ஊழல் பண்ணிட்டாரு, மனைவியுடைய பேரில் சொத்துக்கள் வாங்கினாரு, பொய்யா முறைகேடு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண்ராமன் பேசுகிறாரு. அவர் கூட நயினார் நாகேந்திரன் புகைப்படம் எடுத்துக்கிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா ஆதரவாளர்களுக்கும் கோபம் வரதான் செய்யும். எல்லா தப்பையும் தமிழக பாஜக நயினார் கும்பல் பண்ணிட்டு ஆதரவாளர்கள் கேள்வியே கேட்கக்கூடாது, நீங்கள் திட்டுறதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில் நியாயம்? உங்களுடைய பார்வைகளை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.